இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆகஸ்ட் 6 2023 என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அவேர்னஸ் கொடுக்கறது வந்து முழுக்க முழுக்க என்னோட விருப்பத்தினாலையும் என்னோட சுயநலத்துக்காகவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட சுயநலம்ன்றது அடுத்த 5 வருஷத்துல என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லா பேருமே நம்ம ஊர் பசங்க, நம்ம தமிழ் பசங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சுயநலம் மட்டும்தான் முழுக்க முழுக்க அதுல இருக்கு. வேற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு ஆள் இதுல உள்ள வந்தாலும் அந்த ஒரு ஆள் மூலமா அதுல 10 பேர் 100 பேர் அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸா நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் நான் வாண்டடாகவும் போய் அவேர்னஸ் கொடுப்பேன். எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணாலும் நானும் போய் ஃப்ரீயாவே அவேர்னஸ் கொடுத்துட்டு வருவேன். இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. பட் எங்க ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30-45 பேர் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்கள ரெகனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இடத்துல நான் போய் ரிக்வஸ்ட் பண்றேன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவேர்னஸையும் நான் போய் கொடுக்குறேன் கொஞ்சம் அப்படின்ற ஒரு 5 minutes மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றதுக்கு அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, இல்ல 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியாது, இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால பேச வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பட் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஸோ அதனால நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படியே. பட் அதை காரணம் என்னன்னா, அவங்க டிஎன்பிஎஸ்சியை மட்டும் ரெகனைஸ் பண்றாங்க. நான் டிஎன்பிஎஸ்சியையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சி மட்டும் எழுதாதீங்க, டிஎன்பிஎஸ்சி தாண்டி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்கன்ற ஒரு விஷயத்த நான் சொல்றது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலன்றது எனக்கு தெரியல இப்போ வரையும். இன்னொன்று டிஎன்பிஎஸ்சியை தாண்டி நம்ம பசங்க வரணுன்றது மட்டும்தான் என்னோட முழுக்க முழுக்க ஒரே ஆசை. ஸோ இன்னொன்று, இந்த ஒரு வீடியோ அது லாஸ்ட் மந்த் ஒரு ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ வந்து என்னை அறியாமலே பயங்கரமா வைரல் ஆயிருச்சு. நிறைய பேர் என்னை மதுரை ஜங்ஷனுக்கு தேடியும் பார்க்க வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலேயே இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி விட ரொம்ப அதிகமாயிருச்சுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதுக்கான கண்டிப்பான அவுட்புட்டும் என்கிட்ட வரும். அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸ் நான் அதை பத்தி போடுவேன். என்னோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, தெவிக்கிறது தோக்குறது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தினாலும் இல்லை நம்மளோட சுயமரியாதையை தொடும் போதும் ஒரு விஷயம் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு அதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளோட லைஃபோட அடுத்த லெவலுக்கு போறது தான் அதோட மிகப்பெரிய ரிவெஞ்சாவே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் அது உங்களை செயல்படுத்தும். ஸோ அதனால லைஃபை அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க, அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க, புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க. அதுவே உங்களோட லைஃபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். நன்றி.